மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று இனி பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த பாரதளத்தில் இந்த உலகத்தோட சொந்தக்காரர், நம்மளோட இருதயத்துக்கு சொந்தக்காரராக இருக்கார். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம், எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி, அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையாக நம்ம கிறிஸ்மஸோட 3வது வாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடியெடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம 2 வாரங்களாக அவருடைய பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருங்கிறத எதிர்நோக்கி இருந்திருக்கிறோம். அதை மாதிரி அவர் நமக்குள்ளே பிறக்கும்போது நம்மளோட சஞ்சலங்களும் நம்மளோட போராட்டங்களும் ஒரு காலமும் அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு நம்மளோட இருதயம் எப்போதும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது 2வது வாரத்துலையும். இப்போ இந்த 3வது வாரத்தில் ரொம்ப அருமையாக அந்த பாடலில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம மகிழ்வோம் மகிழ்வோம் தினமும் நம்ம மகிழ்வோம்னு. கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஒரு மகிழ்ச்சி தான் குட்டீஸ். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவருடைய பிறப்பு விழா, அவருடைய பர்த்டே நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, அப்படி தானே குட்டீஸ்? அந்த மகிழ்ச்சியின் வாரத்தை தான் நம்ம இப்போ அடியெடுத்து வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக அவருடைய இந்த பிறப்பு நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் நம்ம சோர்வுன்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம என்ன நடக்குமோங்கிற பயத்தில் இருக்கிறோமோ, அந்த எல்லா இடங்கள்லையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் என்ன பண்ண போகிறாங்க, ஏசப்பா நமக்காக உருவாக்கி கொடுக்க போகிறாங்க குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாரத்தில் தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனமும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் குட்டீஸ். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு நெகேமியா 8:10 கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இந்த வசனத்தை நம்ம உண்மையாக நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்நோக்கி இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே செய்யாது குட்டீஸ். ஏன்னா என்னை சுற்றி எது நடந்தாலும் கூட எனக்கு பலனாக இருந்து அதை கடந்து வர்றதுக்கோ, எனக்கு பலனாக இருந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை எனக்கு அது பலனாக இருந்து நான் அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நான் கற்றுக்கிறதுக்கும் ஏசப்பா என் கூட இருக்கிறார்ல, அவர் என் கூட இருக்கிறதா என்னோட மிகப்பெரிய பலன்னு நம்ம அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக கடந்து வர கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது குட்டீஸ். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவோட இந்த 3வது வாரத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம்தான். நமக்கு அவருடைய பிறப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம வாழ்நாள் முழுவதும் எடுத்து கொண்டு போகணும். அப்படின்னா என்ன சோர்வு, என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட அவர் என்னோட இருதயத்தில் இருக்காரு, அவர் என்னோட இருதயத்தில் குழந்தையாக பிறக்க போகிறாரு. ஸோ அப்போது நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவர் பார்த்துக்கொள்வார்னு நம்ம என்ன பண்ணணுமா குட்டீஸ்? உறுதியான மனநிலையோட, சந்தோஷமான மனநிலையோடு அதை ஏற்றுக்கிடணுமா. கண்டிப்பாக நமக்கு இந்த மகிழ்ச்சியின் வாரம் நமக்கு ரொம்பவே நம்ம தேவைப்படுகிற வாரம், நம்ம லைஃப்பை ரொம்ப பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வாரம் குட்டீஸ். ஏன் அப்படின்னா நம்ம எத்தனையோ கிறிஸ்மஸ் இதை மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு திரும்ப அந்த வருடம் முழுவதுமாக நம்ம நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்போம், போராட்டங்களை சந்திச்சிருப்போம். திரும்பியும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரும்போது நம்ம சந்திச்ச எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப நம்ம எல்லாருக்காகவும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் நினைக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்மஸ் திருவிழாவை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், கொண்டாட ஆரம்பிப்போம்.
ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எப்போ நம்மளன்னு நினைக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு யார் கேரண்டி கொடுப்பாங்களாம்? ஏசப்பா கேரண்டி கொடுப்பாங்க. அப்படி பல கிறிஸ்மஸை நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்லையும் நம்மளுடைய பங்களிப்பு நமக்கானதாக மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், அவங்களோட முகத்துலையும் நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு ஏசப்பா ஒரு பெரிய கேரண்டியாக நம்ம இருதயத்துக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக இந்த நேரத்தில் கூட நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் எங்களை பலப்படுத்தவராக இருக்கீங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை நாங்கள் மறந்து போயிடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பலனையும் ஆசிரியும் கிருபையும் கொடுக்கும்படியாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.